சட்டக்கடை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்கக்கூடிய சட்ட தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, காசோலை மோசடி, அதாவது செக் பவுன்ஸ் கேஸ், டிஸ்கானர் செக் அப்படின்றத பற்றியும் பார்க்க போகிறோம். இதை ஒரு கேள்வி பதிலாகவே நம்ம பார்த்துருவோம். பொதுவாக வந்து ஒரு என்னதான் டிஜிட்டல் முறையில் நம்ம பண பரிவர்த்தனை பண்ணாலுமே செக் என்பது வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. ஏன்னா ஒருத்தர்கிட்ட நம்ம கடன் வாங்குற பொழுது அந்த கடனுக்கு அவருக்கு நம்பிக்கை ஏற்படுத்தும் வகையில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சில பேர் செக்கை வந்து ஒரு அமௌண்ட்டை ஃபுல் பண்ணாமல் சிக்னேச்சர் மட்டும் போட்டு கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா அமௌண்ட்டு, சிக்னேச்சரு, டேட்டு இதெல்லாம் போட்டு கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் நான் உங்களுக்கு காசு கொடுக்க முடியாத பட்சத்தில் இதை நீங்கள் கலெக்ஷனை போட்டு எடுத்துக்கலாம் அப்படின்றதெல்லாம் இருக்குது. இந்த மாதிரி விஷயத்தில் என்ன நடக்கும்னா செக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால இந்த பதிவு இது ஒரு கேள்வி பதிலாகவே பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து செக் பவுன்ஸ் அப்படின்னா என்ன, அதுக்கு முன்னாடி செக்கோட வேலிடிட்டி என்ன. ஒருத்தர் வந்து உங்களுக்கு கடன் கொடுக்குறாரு, கடன் ஒரு 10 லட்ச ரூபா ஒருத்தர்கிட்ட நீங்கள் கடன் வாங்குறீங்க அப்படின்னா அவருக்கு நீங்கள் ஒரு ஷூரிட்டியாக என்ன பண்ணுறீங்க, ஒரு செக்கை நீங்கள் கொடுக்கலாம். அதாவது ஒரு 10 லட்சத்துக்கு ஒரு 10,000 ரூபி ஒரு இன்ட்ரெஸ்ட் போட்டு கேட்குறாரு அப்படின்ற பட்சத்தில் 10,10,000 அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு டேட்டு போட்டு ஒரு சைனை போட்டு நீங்கள் கொடுக்கலாம். கொடுக்குற பட்சத்தில் எதுனா ஒரு டிரான்சாக்ஷன் போகும். அப்போ நீங்கள் கொடுக்குற அந்த செக்கோட வேலிடிட்டி பார்த்தீங்கன்னா 3 மாதத்துக்குள்ள நீங்கள், அதாவது கடன் வாங்குறவர் நீங்கள் செக்கை கொடுக்குறீங்க, அவர் அந்த செக்கை என்ன பண்ணலாம் 3 மாதத்துக்குள்ளே போட்டு எடுக்கலாம். சப்போஸ் நீங்கள் இந்த 3 மாதத்துக்குள்ள இடைப்பட்ட காலத்தில் வந்து நீங்கள் அவருக்கு பணம் பே பண்ணலை அப்படின்னா அவர் என்ன பண்ணுவார், செக்கை கலெக்ஷனுக்கு போட்டு அமௌண்ட்டை எடுத்துக்குவார். இதுதான் நடைமுறை. சப்போஸ் உங்களுக்கு அந்த செக்கோட வேலிடிட்டி என்ன ஆகும், 3 மாதம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, 3 மாதம் தான் அந்த வேலிடிட்டி. உங்களுக்கு அந்த கடன் வந்து கொடுத்தவருக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய செக்கோட வேலிடிட்டி வந்து 3 மாதம். இப்போ 3 மாதம்னா ஒரு 3 காரணங்களுக்காண்டி இப்போ செக்கு பவுன்ஸ் ஆகிறதுக்கு காரணங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி உங்கள் மனசில் ஒரு கேள்வி வரும். ஒரு 3 காரணங்களுக்காண்டி செக் வந்து பவுன்ஸ் ஆகும். அது என்னென்னா 99% செக்கில் வந்து இன்சஃபிஷியன்ட் ஃபண்டு அப்படின்னு சொல்லி தான் ரிட்டர்ன் ஆகும். சப்போஸ் உங்களுக்கு செக்கு நீங்கள் கலெக்ஷனுக்கு போடுறீங்க, கலெக்ஷன் போட்டதுக்கப்புறம் என்ன ஆகுன்னா அந்த கலெக்ஷனோட ஒரு ரிட்டர்ன் மெமோ ஒன்று சேர்த்து உங்களுக்கு ஃபர்தராக கொடுப்பாங்க. கொடுக்குறதுல ஒரு அந்த ரிட்டர்ன் மெமோவில் காரணங்கள் சொல்லியிருப்பாங்க. இந்த காரணத்தினால உங்கள் செக்கை வந்து பவுன்ஸ், நீங்கள் கொடுத்த செக்கு பவுன்ஸ் ஆகிருக்கு. அதில் முதல் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து இன்சஃபிஷியன்ட் ஃபண்ட், அதாவது நீங்கள் கொடுத்துருக்க அளவுக்கு போதுமான பணம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒன்று ரிட்டர்ன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2வது காரணங்கள், நீங்கள் கொடுத்த செக்குள்ள போட்டிருக்க சைனுக்கும் இந்த அக்கௌண்ட் ஹோல்டரோட இருக்கிற சைனுக்கு வந்து மாற்றுறதுக்கு கொஞ்சம் கான்ட்ரரியாக இருக்குது, அதனால் சிக்னேச்சர் தப்பு அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் ஆகும். 3வது காரணங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு யார் செக்கு கொடுத்துருக்காரோ, உங்களுக்கு செக்கை ஒருத்தர் கொடுத்துருக்காரு, அவரே என்ன பண்ணலாம், இவருக்கு வந்து நீங்கள் பணம் கொடுக்க வேணாம், நான் அவர்கிட்ட பணம் ஏற்கனவே கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி கூட ஹோல்டு பண்ணலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு அவருக்கு சப்போஸ் சம் டிஸ்பியூட் இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் அவர் உடனே என்ன பண்ணுவார், ஒரு லெட்டர் மாதிரி ஒன்று கொடுத்து பேங்க்கு கொடுத்து, நான் இந்த மாதிரி செக்கு கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து இந்த செக்கை பிளாக் பண்ணி வச்சுருங்க, நீங்கள் கொடுக்க வேணாம், கலெக்ஷனுக்கு போட்டாருன்னா கொடுக்க வேணாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளாக்கிங் லெட்டர் ஒன்று கொடுத்துருவாங்க. இந்த 3 காரணங்களுக்காண்டி என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா செக்கை வந்து ரிட்டர்ன் ஆகும், அதாவது பவுன்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இந்த பவுன்ஸ் ஆகிறதுக்கு இந்த காரணங்கள்லாம் அடிப்படையாகவே இருக்குது. அப்போ இந்த பிரச்சனைகள், அதாவது இன்சஃபிஷியன்ட் ஃபண்டுன்னு ஒரு விஷயம் வருது அப்படின்னா, உங்களை செக்கு கொடுத்தவர் உங்களை ஏமாத்தணும் இந்த உள்நோக்கம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் என்ன ஆகும்னா, உங்களுக்கு ஒரு செக்கு கொடுக்குறாரு, நீங்கள் அதை என்ன போடுறீங்க, கலெக்ஷனுக்கு போடுறீங்க, அந்த கலெக்ஷன் போட்டு என்ன ஆகுது, இன்சஃபிஷியன்ட் ஃபண்டுன்னு ஒரு மோசடியாக உங்கள்கிட்ட நடக்கணும்னு நினைக்கிற அந்த நபர் என்ன பண்ணுறாரு, ஒரு செக்கு கொடுத்ததுனால அதை போட்டு கலெக்ஷன் போட்டு அது ரிட்டர்ன் ஆயிடுச்சு. ரிட்டர்ன் ஆகி வாங்கின தேதியிலேருந்து, அதாவது நீங்கள் 3 மாதத்துக்குள்ள கலெக்ஷன் போட்டாகணும், அதுக்கு மேலே போட்டிங்கன்னா அது செல்லாது. அப்போ நீங்கள் என்ன, அந்த 3 மாதத்துக்குள்ளே போட்டு அங்கே இன்சஃபிஷியன்ட் ஃபண்டு, போதுமான இருப்பு பணம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் ரிட்டர்ன் ஆச்சுன்னா அந்த ரிட்டர்ன் மெமோட என்ன பண்ணுவாங்க, சேர்ந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. அப்போ நீங்கள் வாங்கின தேதியிலேருந்து, அதாவது பவுன்ஸ் ஆன தேதியிலேருந்து உங்கள்கிட்ட உங்கள் கையில் இருக்கிற செக்கு கடனுக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்க, அந்த கடன் வாங்கினவர் உங்கள்கிட்ட கொடுத்த செக்கு, அந்த செக்கை நீங்கள் கலெக்ஷனுக்கு போடுறீங்க, கலெக்ஷன் போடுற டேட்டு கலெக்ஷன் போட்டு அந்த இது ரிட்டர்ன் மெமோவோட அந்த என்ன ஆகுது, செக்கு பவுன்ஸ் ஆகி ரிட்டர்ன் உங்கள்கிட்ட வருது. அப்போ ரிட்டர்ன்ட்டு வர்ற தேதியிலேருந்து வித்தின் 1 மந்த்துக்குள்ளே சரியாக 30 தினங்களுக்குள் நீங்கள் என்ன பண்ணணும்னா அவர்கிட்ட
நீங்கள் ஒரு வக்கீல் நோட்டீஸ் நீங்கள் கொடுத்துடணும். வக்கீல் நோட்டீஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் வந்து பார்ட்டி இன் பர்சனாக கூட நீங்கள் கொடுக்கலாம். இந்த மாதிரி ஸோ காரணத்தினால இந்த தேதியில் நீங்கள் கொடுத்த செக்கை வந்து பவுன்ஸ் ஆயிடுச்சு, அதனால இன்சஃபிஷியன்ட் ஃபண்டு இந்த மாதிரி கையெழுத்து இந்த மாதிரி ஒரு டிஸ்பியூட்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன வழக்கறிஞர் அறிவிப்பு அப்படி இல்லை நீங்கள் பார்ட்டி இன் பர்சனாக கூட நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களோட சொந்த கையெழுத்தோ இல்லை டைப் லிஸ்ட்டு கொடுத்து உங்கள் சைன் போட்டு என்ன காரணமோ அதை நீங்கள் அனுப்பிச்சிடுறீங்க. நீங்கள் பார்ட்டியை அனுப்பிச்சா கூட அதை வழக்கறிஞர் அறிவிப்பு மாதிரி தான் இருக்கும். அப்போ அனுப்பிச்சிட்டு அவர் 15 தினங்கள் உங்களுக்கு வந்து நீங்கள் பதிலளிக்கல் வேண்டும்னு சொல்லி அந்த லெட்டர்லேயே நீங்கள் மென்ஷன் பண்ணி அனுப்பிச்சிடுறீங்க. அனுப்பிச்சிட்டிங்கன்னா அந்த செக்கு மோசடி செய்யும் எண்ணம் கொண்ட அந்த நபர் இல்லைன்னா தவறுதலாக பை மிஸ்டேக்காக செக்கு வந்து பேங்க்கில் பணம் இல்லாதே எனக்கு தெரியாது, இருந்தாலும் அவங்களுக்கு செக்கை கொடுத்துறேன் சாரி அப்படின்ற ஒரு மனசில் அவர் நல்லெண்ணத்தோடு இருக்கிற நபராக இருந்தால் உங்களுக்கு என்ன பண்ணுவார்னா, அந்த நோட்டீஸ் வாங்கினா 15 தினத்துக்குள்ளே உங்களுக்கு வந்து அந்த இஷ்யூவை சால்வ் பண்ணி கொடுத்துருவாரு. சால்வ் பண்ணி கொடுத்துட்டாருன்னா அந்த இடத்துல அந்த பிரச்சனை முடிஞ்சிடும். சப்போஸ் அவர் நோட்டீஸ் வாங்கிட்டு ஒரு ரிப்ளை நோட்டீஸ் அனுப்புகிறாரு, இல்லை நான் கரெக்டாக தான் கொடுத்தேன், நீங்கள் தான் ஏதோ மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படியே ஒரு டிஸ்பியூட், அதாவது உங்கள்கிட்ட ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணுன்ற ஒரு நோக்கத்தோடு இருந்தார் அப்படின்னா 15 தினத்துக்குள்ள அவர் என்ன பதில் நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டாரு அப்படின்னா உங்களுக்கு சப்போஸ் பணம் வந்து கிடைக்கிறது கேள்விக்குறியாயிரும். அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபர்தராக ஒரு வழக்கு தாக்கல் செய்யலாம். அந்த வழக்கு எந்த சட்டத்தின் அடிப்படையில் தாக்கல் செய்வீங்க பார்த்தீங்கன்னா, என்ஐ ஆக்ட்னு சொல்லுவோம், நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட், மாற்று முறை ஆவணங்கள் சட்டம், ப்ரொவிஷன் வந்து 138. இதன் கீழே என்ன பண்ணுவீங்கன்னா காசோலை மோசடி வழக்கு ஒன்று தாக்கல் செய்வீங்க. ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன்லாம் போகும். இன்வெஸ்டிகேஷன் போனதுக்கப்புறம் என்ன ஆகும்னா விசாரணையெல்லாம் கொண்டு ஏற்றி கேட்பாங்க. அப்போ வந்து செக்கு வந்து டிஸ்கானர் முறையில் வந்து அவர் வந்து போதிய இன்சஃபிஷியன்ட் ஃபண்டுனால எனக்கு ரிட்டர்ன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி வாதங்கள்லாம் முன்வைக்கப்படும். யார் சொல்கிறது இங்கே நியாயம் அப்படின்றதெல்லாம் பரிசீலிக்கப்படும். டாக்குமெண்ட்ஸ்லாம் வெரிஃபை பண்ணப்படும். இந்த மாதிரி வெரிஃபை பண்ணும்போது உங்களுக்கு வந்து தீர்ப்பு வந்து வரும். அப்போ இந்த மாதிரி ஒரு சிக்கல்கள் வரும் பட்சத்தில் நீங்கள் வழக்கெல்லாம் எனக்கு தொடர வேணாம் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா, சப்போஸ் நீங்கள் எப்போ நீங்கள் செக்கு அவர்கிட்டருந்து வாங்குறீங்களோ வாங்கின டேட்டில் நீங்கள் என்ன பண்ணலாம், அழகாக அமௌண்ட்டை போட்டு வாங்கிடலாம். அமௌண்ட்டை போட்டு வாங்கிட்டு சைனை போட்டு வாங்கி டேட்டு போட்டு வாங்கிட்டு இந்த உடனே போய் பேலன்ஸ் இருக்கா இல்லையான்னு போய் கூட நீங்கள் செக் பண்ணிடலாம். இல்லைன்னா அவரே கூட்டிகிட்டு போய் கூட பேலன்ஸ் இருக்கான்னு செக் பண்ணிடலாம். இப்போல்லாம் மொபைல் ஆப்லேயே வந்துடுது. நீங்கள் ஃபோன்பே ஜிபேலாம் பார்த்தீங்கன்னா அவருக்கு இல்லை ஜிபே அந்த கன்சென்ட்டு அக்கௌண்ட் நம்பர்லேயே வச்சுருக்காரு அப்படின்னா அதை மொபைல் நம்பருக்கு கொடுத்துருப்பாரு. நீங்கள் அதிலே பேலன்ஸ் பார்த்தீங்கன்னால அந்த அமௌண்ட் எல்லாம் தெரிஞ்சிடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு செக்கு மோசடிகள் வந்து இப்படி தான் நடக்குது. இப்படி தான் நீங்கள் ஹேண்டிலும் பண்ணணும். நீங்கள் ஹேண்டில் பண்ணக்கூடிய அந்த சட்ட ப்ரொவிஷன் பார்த்தீங்கன்னா 138 மாற்று முறை ஆவணங்கள் சட்டம். தெரிஞ்சுக்க சட்டத்தை எதுவும் ஒரு டவுட் இருந்தால் நீங்கள் கேளுங்க. நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு சட்டத்தை பகிர்ந்துக்கிறேன். நன்றி, வணக்கம்.